கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய வேத பகுதி எது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை ஆண்டவரே நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி ஏசப்பாவுக்கு தெரியும். அவர் நம்ம பிள்ளைகள் இந்த சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் தாமே அவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தாமே இன்னைக்கு சொல்லுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் நம்மளுக்கு செய்கிறார். யார் செய்கிறார்? இயேசு செய்கிறார். மனுஷன் இல்ல, ஒரு மனுஷி அல்ல, இயேசு செய்கிறார். அன்னைக்கு யோசேப்போட வாழ்க்கையில செய்த தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தான் அவர் சொல்லுகிறார், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே இருந்த இடத்துல தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தாமே நான் உங்களுக்கு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. இந்த வாக்குகளை இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் வார்த்தைகளை அனுப்பி என் பிள்ளைகளை குணப்படுத்துவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா. ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுப்பி உடைய பிள்ளைகளை கர்த்தர் தேவன் தாமே நீர் குணப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.